பொய் வழக்கில் கைது செய்து போலீசார் அடித்து துன்புறுத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். கோவை தீத்திப்பாளையத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் அவரது உறவினர் ரங்கநாதன் ஆகியோர் மீது சந்தன மரம் வெட்டிய புகாரில் மதுக்கரை வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் வடவள்ளி போலீசார் வீட்டிலிருந்த விஜய் மற்றும் அவரது உறவினர் ரங்கநாதனை அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கி மிரட்டியதாக அவர் புகார் அளித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குடும்பத்தினருடன் காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். இன்னி வரைக்கும் என்னது காணாம போச்சுங்கிறத எங்ககிட்ட சொல்ல கிடையாதுங்க. எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டாங்க சார். எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுனால மேலே மாடி கூப்பிட்டு போய் கட்டி வச்சு எனக்கு பைப்பில் அடித்தாங்க சார். இந்த காலில் 2 பேர், இந்த காலில் 2 பேர், கையை 2 பேர் பிடிச்சிட்டாங்க சார். பைப்லேயே தான் என்னை கட்டி வச்சு அடித்தாங்க சார். உண்மை சொல்லேன்னா உன்னை துப்பாக்கியில் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க சார். அப்புறம் சித்தப்பாவை கேட்டு அடித்தாங்க சார். அடி தாங்க முடியாமல் எங்கள் சித்தப்பா இருக்கிற இடத்த நான் கூப்பிட்டு போனேங்க சார். இவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க சார். ஆடு மேய்க்க நடு ரோட்லேயே ஆட்டோ விட்டு போட்டு இவர் அடித்து சாத்தாரன்னு இழுத்து வண்டிக்குள்ளே ஏற்றிட்டாங்க சார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.